போன வீடியோவில் ஒரு எம்எல்ஏனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ என்ன செய்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ராதாபுரம் பகுதியை எடுத்துக்கோங்க. ராதாபுரம் பகுதிக்கு ஒரு முக்கியமான நீராதாரமாக இருக்கிறது ராதாபுரம் கால்வாய். அதில் ஏன் முழுமையாக தண்ணி வரல? ரெண்டு பிரச்சனை. ஒன்று, பேச்சிப்பாறை அணை கிட்டத்தட்ட 40% மணல் மூடி அதனுடைய கொள்ளளவு இல்லாமல் இருக்குது. இரண்டாவது பிரச்சனை, பேச்சிப்பாறை அணையிலிருந்து அந்த தண்ணியை ராதாபுரம் கால்வாய்க்கு கடத்தி கொண்டு வரக்கூடிய தோவாளை கால்வாய் சேதமடைஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி அந்த பக்கமே போயிட்டு இருக்குது. ஒரு மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு எம்எல்ஏ என்ன செய்திருப்பாரு? பேச்சிப்பாறை அணையை தூர்வாரி அதன் மூலமாக பல கோடி ரூபாய் அரசுக்கு வருமானத்தையும் ஈட்டி அந்த பணத்தை வச்சே தோவாளை கால்வாயும் சீரமைச்சு முழு கொள்ளளவு தண்ணி அவருடைய தொகுதிக்கு கொண்டு வந்து அவர் தொகுதி செழிக்கிறதுக்கு வேலை செய்திருப்பார். ஆனால் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்காத எம்எல்ஏக்கள் என்ன செய்கிறாங்க? பழையாறில் நாகர்கோவில் மாநகராட்சியிலேருந்து வரக்கூடிய எல்லா சாக்கடையும் கலந்து கடலில் கலக்கக்கூடிய இடத்துல தாழ்வான இடத்துல இருந்து மேலே இருக்கக்கூடிய ராதாபுரம் கால்வாய்க்கு மக்கள் வரி பணத்தில் 400 கோடி ரூபாயை செலவு பண்ணி பைப்பில் கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 15 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஆண்டுகள்லேயே தூர்வாரி அவங்க இருக்கிற காலத்திலேயே தண்ணியை கொண்டு வந்து இங்கே கொண்டு சேர்க்கறதுக்கு வேலை செய்திருக்க முடியும். தேர்தல் வருது. ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய மக்கள் பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எம்எல்ஏயை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை நம்ம செய்ய தவறுனா நம்ம தொகுதி முன்னேறதுக்காக இன்னும் 5 வருடங்கள் நம்ம காத்திருக்க வேண்டி வரும்.